எழுத்தச்சனின் அத்தியாத்ம ராமாயணம் கிளிப்பாட்டு மலையாள நூல் தமிழ் மொழிபெயர்ப்பு. 28ஆம் பகுதியின் கதை தொடர் இனிதே துவங்குகிறது. ராவணவதம். ராகவன் மாதலியிடம் அருளிச் செய்தார். கலக்கமின்றி தேரை நடத்திடுவாய் நீ. மாதலியும் தேரை மிக வேகமாக செலுத்தினார். 10 தலையனும் ராவணனும் எள்ளளவும் கலங்கவில்லை. முடி தூசியால் திசைகள் மூடப்பட்டிருந்தன. அம்புகள் ஒன்றாக திரண்டது ஒரு ஆச்சரியம். ராவணனின் கொடிமரத்தை வெட்டி பூமியில் வீழ்த்தினான் தசரத புத்திரனான ராமபிரான். அரக்கர்களின் தலைவன் ராவணன் குதிரைகளையும் மாதலியின் உடலையும் அறுத்தான். சூலம், உலக்கை, கதாயுதம் போன்றவற்றை மேன்மேலும் பொழிந்தான் அரக்க அரசன். அம்பு மலையை பொழிந்து அவற்றை அறுத்து நெருங்கி போர் புரிந்தார் ராமபிரானும். இருவரும் சற்றும் தளராது சுழன்று வந்து எங்கும் பின்வாங்காமல் மோதிக்கொண்டனர். சாரதிகளின் திறமையும் போராளிகளின் யுத்த நிபுணத்துவமும் முன்பு கண்டதில்லை. இனி பாரிலும் காண இயலாது. இனிமேலும் இப்படி ஒன்று அமையாது என்று தேவர்கள் அனைவரும் புகழ்ந்தார்கள். நன்று நன்று என்று நாரதரும் மகிழ்ந்தார். புலஸ்திய ராம ராவணர்களின் போரை கண்டு மூவுலகவாசிகளும் அச்சமுற்றனர். காற்று அடங்கி சூரியனும் மறைந்தான். பூமி தேவியும் கடுமையாக நடுங்கினாள். திருப்பார்கடலும் கலங்கி புரண்டது. பாதாளவாசிகளும் நடுங்கி போனார்கள். கடலுக்கு கடலை உவமை, ஆகாயத்திற்கு ஆகாயமே உவமை. ராமராவண யுத்தத்திற்கு சமமான யுத்தம் ராமராவண யுத்தத்தை தவிர வேறெதுவும் இல்லை. தேவர்கள் அனைவரும் இவ்வாறு நின்று புகழ்ந்து கொண்டிருக்க அவ்வேளையில் ராகவனான ராமபிரான் அசுரனான ராவணனின் ஒரு தலையை உடனே வெட்டி நிலத்தில் வீழ்த்தினார். அந்த கணத்திலேயே மற்றொரு தலை உடனே முளைப்பதைக் கண்டு இரண்டாவதாகவும் அதையும் வெட்டி எறிந்தார். அப்போதும் மீண்டும் தலை தோன்ற ராகவன் அரை நொடியில் அதை துண்டித்து பூமியில் வீழ்த்தினார். இவ்வாறு ரகுகுல திலகனான ராமபிரான் 101 தலைகளை வெட்டி பூமியில் வீழ்த்தினார். இருப்பினும் அவனது 10 தலைகளும் சிறிதும் வாட்டமின்றி அப்படியே இருக்கவே செய்தது. என்னே விசித்திரம், மிகவும் வியப்பானது. இப்படி 100,000 தலைகள் அறுபட்ட போது அவனது 10 தலைகளுக்கும் எந்த குறைவும் ஏற்படவில்லை. அந்த அசுரர் தலைவனின் தவ வலிமை ஆச்சரியமானது, விசித்திரம், மிகவும் விசித்திரமானது. கும்பகர்ணன், மகாராக்ஷன், வரம் பெற்ற வாலி, வலிமைமிக்க மாரீச்சன் முதலான கொடியவர்களை கொன்ற பானங்களுக்கு இரக்கமற்ற இந்த தசகண்டனை ராவணனை கொல்வதில் என்ன தயக்கம் ஏற்பட்டது? இறைவா, இவனை கொல்வதற்கு எந்த ஒரு வழியும் தென்படவில்லையே என்று ராகவன் சிந்தித்து மீண்டும் அவரது கொடிய கழுத்துக்களில் அம்பு மழை பொழிந்தார். ராவணனும் தேவாதி தேவனான ராமபிரானின் திருமேனி மீது தனது முழு வலிமையோடும் அம்புகளை பொழிந்தான். அந்த அம்புகளை தாங்கிய ராகவனுக்கு அந்நேரத்தில் மனதினுள்ளே ஓர் எண்ணம் தோன்றியது. ராவண வதம். ராமனின் அம்புகள் ராவணனை தாக்கும் போது மலர்களைப் போல மென்மையாக மாறின. 10 முகம் கொண்ட ராவணனின் பலமும் நிச்சயம் குறைந்தது. 7 தினங்கள் முழுவதும் இதே முறையில் கோபத்துடன் நின்று போரிட்ட பின்னர் தேரோட்டி மாதலியும் ராமபிரானை வணங்கி இவ்வாறு கூறினான். மனதில் சிறிதும் கலக்கம் கொள்ள வேண்டாம் உலகநாயகனே. முன்பு முனிவர் அகஸ்தியர் அன்புடன் அளித்த அந்த அம்பினை கொண்டு ராவணனை கொல்லுங்கள். அது பிரம்மாஸ்திரமாகும். இவ்வாறு மாதலி கூறியதை செவிமடுத்த ரகுவரனாகிய ராமபிரான், நீ சரியாகவே கூறினாய். இனி நிச்சயம் இந்த 10 தலையனை ராவணனை வதைப்பேன் என்று அருளிச் செய்து பிரம்மாஸ்திரத்தை நன்றாக எடுத்து தன் வில்லில் தொடுத்தார் ராகவன். சூரியன் மற்றும் அக்னியின் சாரத்தை கொண்டதாகவும் சிறகுகள் வாயு பகவானாகவும் மந்தர மற்றும் மேரு மலைகள் அதன் நடுப்பகுதியாகவும் உலகங்கள் அனைத்தையும் ஒளிரச் செய்யும் அந்த அம்பை புனித மந்திரங்களை உச்சரித்து உயர்த்தினான். அந்த அம்பு ராவணனின் இதயத்தை பிளந்து பூமி தேவியையும் துளைத்து கடலுக்குள் புகுந்து இரத்தத்தில் மூழ்கி வாயுவின் வேகத்தில் விரைந்து வந்து ராகவனுடைய அம்பரா துணையில் வந்து தூய்மையாக விழுந்தது. என்னே ஒரு ஆச்சரியம் அது! அப்போது ராவணன் தேரிலிருந்து உயிர் பிரிந்து பூமியில் பெரும் மராமரம் சாய்ந்து விழுவதைப் போல சட்டென்று விழுந்தான். தேவர்கள் அனைவரும் பேரானந்தத்துடன் கற்பக விருட்சத்தின் மலர்களை மழை போல சுரிந்தனர். ரகுகுலத்தில் பிறந்த ஸ்ரீராமன் மெதுவாக ராவணனின் தலையின் மீது தனது பாதத்தை வைத்தார். சுக்கிரனும் நட்சத்திரங்கள் விழிகள் அனைத்தும் தெளிவடைந்தன. மேக கூட்டங்களும் தெளிவடைந்தன. அதே நேரத்தில் சூரியனும் நேராக உதித்தான். தென்றல் காற்றும் மெதுவாக வீசத் தொடங்கியது. 14 உலகங்களும்
நன்றாக ஒளிர்ந்தன. முனிவர்களும் ஜெய ஜெய என்ற ஒளி முழக்கத்துடன் தங்கள் துன்பம் நீங்கி புகழத் தொடங்கினர். எஞ்சிய அரக்கர்கள் ஓடி உள்ளே புகுந்த லங்காபுரியில் அனைவரும் நடுக்கமடையத் தொடங்கினர். சுக்ரீவன், அனுமன், நீலன், அங்கதன் முதலிய வானர வீரர்கள் ஆரவாரித்து புகழ்ந்தனர். தன் மூத்த சகோதரன் ராவணன் வீழ்ந்ததைக் கண்டு விபீஷ்ணாழ்வார் பதற்றத்துடன் அருகில் சென்று அமர்ந்து மிகுந்த மன வேதனையுடனும் துயரத்துடனும் புலம்பத் தொடங்கினார். இதையெல்லாம் விதியின் வலிமையால் ஏற்படுவதுதானே. நான் இதையெல்லாம் உன்னிடம் முன்னரே கூறினேனே. ஆனால் நீ அமைதி காத்து என்னை நிராகரித்து விட்டாய். வீரனே, மாபெரும் ஆசனத்தில் அமர வேண்டிய நீ இந்த வெறும் தரையில் இவ்வாறு கிடப்பதையும் இதையெல்லாம் கண்டு நான் வேதனைப்படுவதையும் இறைவனே விதித்துள்ளான். இதை யாரால் தவிர்க்க இயலும்? இவ்வாறு அழுது கொண்டிருந்த விபீஷ்ணாழ்வாரிடம் தேவாதி தேவனான ஸ்ரீ ராமபிரான் அன்போடு கூறினார். என்னுடன் நேருக்கு நேர் நின்று போர் புரிந்து வீரமாக உயிர் துறந்த இந்த மகா சூரனுக்காக நீ சிறிதும் அழ வேண்டாம். நண்பனே, இவ்வாறு அழுவது மறைந்தவரது ஆத்மாவின் பரலோக பேற்றிற்கு நல்லதல்ல. வீரர்களான அரசர்களுக்கு போரில் உயிர் துறப்பதே சிறந்த தர்மம் என்பதை அறிய மாட்டாயா? போரில் மடிந்து வீர சொர்க்கம் அடைவது பெரும் புண்ணியம் செய்தவர்களுக்கே கிட்டும். இவனது பாவங்கள் அனைத்தும் இப்போது முடிந்துவிட்டன. எனவே காலந்தாழ்த்தாமல் இறுதிச் சடங்குகளை தொடங்குவீராக. இவ்வாறு ராமபிரானான ராகவன் அருளி செய்து கொண்டிருந்த வேளையில் அங்கே மண்டோதரி கதறி அழுது கொண்டே வந்தாள். லங்காதிபதியான ராவணனின் மார்பில் விழுந்து அழுது அவனது உடலை தழுவி மயங்கி விழுந்தாள். பின்னர் மீண்டும் விழித்து பலவாறு புலம்பினாள். அதைத் தொடர்ந்து மற்ற பெண்களும் கதறி அழத் தொடங்கினர். அப்போது சூரியகுல தோன்றலான ராமபிரான் ராகவனின் தம்பியான விபீஷ்ணாழ்வாரிடம் அன்போடு கூறினார். ராவணனின் உடலை தீமூட்டி முறைப்படி தகனம் செய்வாயாக. அதற்கு விபீஷ்ணாழ்வார், இந்த பூ உலகில் இவனைப் போல இவ்வளவு பெரும் பாவங்களை செய்தவர் எவரும் இல்லை. இவனது உடலுக்கு இறுதிச் சடங்கு செய்ய அடியேனுக்கு சிறிதும் தகுதி இல்லை, விருப்பமில்லை என்று கூறினார். அதனை செவிமடுத்து விபீஷ்ணாழ்வார் மீது மிகுந்த அன்பும் மதிப்பும் கொண்ட ரகுநாயகனான ராமபிரான் மீண்டும் அவனிடம் கூறினார். என் பானம் பட்டு போர்க்களத்தில் உயிர் துறந்த இந்த அசுரர் தலைவனின் ராவணனின் பாவங்கள் அனைத்தும் அழிந்துவிட்டன. பகை என்பது மரணத்தோடு முடிந்துவிடக்கூடியது. அவனுக்கு இப்போது நற்கதியும் கிடைத்துவிட்டது. எனவே நீ முறைப்படி செய்ய வேண்டிய இறுதிச் சடங்குகளை செய்து முடிப்பாயாக. அதனால் உனக்கு எந்த பாவமும் தோஷமும் சேராது. ராவணனின் இறுதிச் சடங்கு. சந்தனம் உள்ளிட்ட நறுமண பொருட்களால் ஈம கிரியைகளுக்கான விறகுகளை அடுக்கினார்கள். முனிவர்களுடன் இணைந்து ஆடைகள், ஆபரணங்கள் மற்றும் மாலைகளால் நசதஞ்சாரர்களான அசுரர்களின் தலைவனான ராவணனின் உடலை அலங்கரித்தார்கள். வாத்தியங்கள் முழங்க கொண்டாட்டத்துடன் அக்னிஹோத்திர முறைப்படி உடலை தகனம் செய்தனர். மேலும் தன் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய ஈம கிரியைகளையும் பித்ருக்கடனை செய்து முடித்தனர். பெண்கள் தங்கள் துயரம் நீங்க பெற்று ஸ்ரீ ராமபிரானின் திருவடிகளை வணங்கினார்கள். மாதலியும் தேவேந்திரனின் சாரதி ரகுநாதனை ராமபிரானை வணங்கி மகிழ்ச்சியோடு தேவலோகத்திற்கு திரும்பிச் சென்றார். அதன் பின் மற்றவர்களும் தங்களது இருப்பிடங்களுக்கு திரும்பிச் சென்று அங்கு கூடி நின்ற மக்களையும் கண்டார்கள். விபீஷண ராஜ்யாபிஷேகம். அப்போது ராமபிரான் லக்ஷ்மண சுவாமியிடம் அருள் கூர்ந்து கூறினார். அரக்கர்களின் தலைவனான விபீஷ்ணாழ்வாருக்கு மயனால் படைக்கப்பட்ட இந்த லங்கா ராஜ்யத்தை மன மகிழ்ச்சியுடன் அபிஷேகம் செய்து வைப்பாயாக. அதை கேட்ட லக்ஷ்மண சுவாமி வானர தலைவர்களுடனும் எஞ்சியிருந்த அசுரர்களுடனும் சென்று கடல் நீர் உள்ளிட்ட புனித தீர்த்த நீரை கொண்டு தங்க கவசங்களால் வழிபட்டு வாத்தியங்கள் முழங்க முனிவர்களை அழைத்து விபீஷ்ணாழ்வாருக்கு பட்டாபிஷேகம் செய்து வைத்தார். குறிப்பு: பூமி, சந்திரன், சூரியன் மற்றும் இராமாயண கதை இருக்கும் வரை விபீஷ்ணாழ்வாரும் நிலைத்திருப்பார். இலங்கையின் வேந்தனாக வாழ்க என்று வாழ்த்தி மணிமுடியும் அணிகலன்களும் அணிவித்து தான தர்மங்கள் செய்து விபீஷ்ணாழ்வாருக்கு அபிஷேகம் செய்து வைத்தனர். மதிப்பிற்குரிய விபீஷ்ணாழ்வாருக்காக நாட்டின் குடிமக்கள் அனைவரும் காணிக்கைகளை சமர்ப்பித்தனர். அளவற்ற மகிழ்ச்சி அடைந்த விபீஷ்ணாழ்வார் அக்காணிக்கைகள் அனைத்தையும் எடுத்து வரச் செய்து ஸ்ரீ ராமபிரானின் திருவடிகளில் சமர்ப்பித்து பேரன்போடு வணங்கி நின்றார். அரக்கர்களின் தலைவன் அன்புடன் அளித்த அக்காணிக்கைகள் அனைத்தையும் ராமபிரான் ஏற்றுக்கொண்டார். இப்போது நான் என் கடமையை செய்து முடித்து திருப்தி அடைந்தேன் என்று பரம்பொருள் ராமபிரான் அருள் கூர்ந்தார்.
பின்னர் தன் எதிரே அடக்கத்துடன் வந்து நின்ற சுக்ரீவனை தழுவி அணைத்து மகிழ்ச்சியோடு ராமபிரான் கூறினார், தோழனே, நாம் நினைத்ததெல்லாம் நமக்கு கிட்டிவிட்டது. உன்னுடைய உதவியால் தான் ராவணனை நான் உற்சாகத்தோடு நிச்சயமாக வதம் செய்ய முடிந்தது. விபீஷ்ணாழ்வாரையும் லங்கையின் மன்னனாக எந்தவித சந்தேகமும் இன்றி முடிசூட்ட முடிந்தது. எழுத்தச்சனின் அத்தியாத்ம ராமாயண நூலின் 28ஆம் நாள் கதை தொடர் இனிதே நிறைவடைந்தது.